வாங்கப்பா. வச்சிடும். என்ன இந்த பக்கம் எலெக்ஷன் வந்துருச்சல்ல, அதான் நம்ம பார்த்துட்டு போறோம். நீங்க நிக்கிறீங்களா? ஏன் தொகுதியில நின்னா ஏன் ஓட்டு உங்களுக்கு தான்? நான் நிக்கிறப்பா. இப்போ உன் தயவு எனக்கு தேவை. என் தெய்வம் உங்களுக்கு தேவை. அதாவது பெரும் புள்ளி நிக்குது. எங்க எலெக்ஷன்ல உன்னை நம்பி கையை நீட்டி காசை வாங்கிட்டேன். நீதான் என்ன காப்பாற்றணும். பணம் வாங்கிட்டீங்களா? ஏ பையா, பையோடவா என்னப்பா நீ? என்ன வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டப்பா, கடைசியில கவனிக்கிறேன். விஷயத்துக்கு வா. சரி, உங்களுக்கு எதுக்கு ஆள் வேணும்? கூட்டத்துக்கு ஆள் வேணுமா? கைதட்ட ஆள் வேணுமா? மேல ஆள் வேணுமா? ஒழுங்கன்னு சொல்ல ஆள் வேணுமா? வாழ்கன்னு சொல்ல ஆள் வேணுமா? எப்படி? அதெல்லாம் நீ வழக்கமா செய்யறது. அது வேண்டாம், புதுசா ஒண்ணு தெரிய. அது வேணும். கஷ்டப்படாது, அது சரியாயிட்டோம். பணம் அதிகமாகுங்க. எதுவானாலும் பரவாயில்ல. பாருங்க, கேவலம் ஒரு இடத்துல கொடி ஏத்துறாங்க, 5 குட்டி போகுது. ஒரு குட்டி என்ன விலை? இதை கொண்டு போறவனுக்கு பஸ்ஸா இருக்கு, வர்றதுக்கு பஸ்ஸா இருக்கு, சம்பளம் ராத்திரி 12 மணிக்கு மேல வைக்கணும், எக்ஸ்ட்ரா சம்பளம், பேட்டா, பெரிய தொல்லைங்க இதெல்லாம் இருக்கும். ஆமா, உங்களுக்கு எப்படி தேவை வேணும்? சோடா குட்டி வீசுறதுக்கு 10 பேரு, கல் எறியறதுக்கு 15 பேரு, கலாட்டா பண்றதுக்கு 25 பேரு, அறுவடை பண்றதுக்கு 50 பேரு, ஆக மொத்தம் 100 பேர் வேணும். 100 பேர். இதை விட புதுசா ஒரு பெரிய ஐட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இருந்தா சொல்லு. கூட்டத்துல பாம்ப விடுறது, கூட்டத்துல வேட்டு வைக்கிறது, இலைக்கு வயரை கட் பண்றது, மேடையிலே கவுக்கிறது, எலெக்ஷன்ல நிக்கிறவரையே கொண்டு போய் அமைக்கி மறக்கிறது, அந்த அளவுக்கு போறோம்ல. என்ன பண்ணி? அது சரி, நீங்க எந்த எலெக்ஷனுக்கு இப்ப கேக்குறீங்க? இப்ப நடக்குது அந்த எலெக்ஷன். ஐயா, நான் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள நான் நினைச்சேன், இந்த எலெக்ஷனுக்கு டைரி ஃபுல்லா இருக்கு. என்னப்பா நீ டைரிய பாருப்பா. நான் தானே எடுத்திருக்கேன், வேணா பாருங்க. ஏ ராமகிருஷ்ணா, அந்த டைரி எடுத்துக்கா. கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? பாத்தீங்களா, எல்லாம் பாருங்க, நீங்களே பாருங்க. என்னப்பா இந்த உலகத்துல லாண்டரி பில் இருக்கு? நீங்க அந்த வாரத்தை பாருங்களேன். 8ஆம் தேதி தண்டையார்பேட்டை, 9ஆம் தேதி சவுகார்பேட்டை, அப்புறம் ராயப்பேட்டை, கொசப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, குலகாரம்பேட்டை, குரோம்பேட்டை, கைலாப்பேட்டை, மீசாய்பேட்டை, கடைசியில கிருஷ்ணாம்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டை. நீ எதை விட்ட? கிருஷ்ணாம்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டை ஒதுக்க. அங்கதான் நாம ஒதுங்கணும். அதை தெரிஞ்சுதான் அங்க நிக்கிறேன். அடப்பாவி, நீயா நிக்கிற? எப்படியாவது பார்த்து செய்யப்பா. சரி, சர்வீஸ் ஆனவன் ஒரு 5 பேரு, புதுசு ஒரு 3 பேரு, இப்படிமா போட்டு அனுப்புறேன். ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு நீ மேடை போட்டு பேசுற இடத்துலயே நாளைக்கு உன்னுடைய எதிராளி மேடை போடுவான். அந்த கட்சிக்காக ஏன் பசங்க அப்ப விளையாடுவானுங்க. அதை நீ மனசுல வச்சுக்க கூடாது. என்ன பொறுத்தவரையில பொது சேவை தொழில் ஆளை மாத்தி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அப்புறம் அடுத்தமா உட்காருங்க. என்ன அட்வான்ஸுங்க? என்ன பார்த்து செக்கு தர எடுத்துக்க. போன எலெக்ஷன் கொடுத்த செக்கை என்ன சுத்திக்கிட்டு இருக்கு? நீ என்னப்பா நீ பொண்ணையா இருக்கு.